உங்கள் பேர் என்ன தாத்தா? நீங்கள் இங்கே வந்து எவ்வளோ ஆச்சு? நாங்கள் வந்து 2 மாதம் ஆச்சு. அப்படிங்களா? தமிழில் சொல்கிறேன். தமிழ். என்னுடைய பேர் வந்து ஆர் ஹரிகிருஷ்ணா. சரி சரி சரி. நான் எம்எஸ்சி பண்ணியிருக்கேன். எம்எஸ்சி பண்ணிட்டீங்களா? மேத்தமெட்டிக்ஸ். எங்கே படிச்சீங்க காலேஜில்? படித்து பச்சுபாஸ் காலேஜ் சேவகம் சென்னை படித்த காலேஜ். நான் 82 யூனிவர்சிட்டியில் நான் இது வாங்கியிருக்கேன், கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஓரமாக இந்த ரோடோரமாக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா பண்ணுறீங்க. இன்னொரு நான் ஒரு கம்பெனியில் வேலை பண்ணியிருக்கிறேன் பெங்களூரில். அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து தனியாக கடை வைக்கணும், பண்ணணும், செய்யணும். எனக்கு வைக்கணும்னு நினச்சதுன்னா மெஜஸ்டிக்கில் வைப்பேன். புரியுதா? எனக்கு இங்கிலீஷ்லாம் நல்லா பேசுவீங்களா? No, I know that very well. For the MSc, I will live only for the MSc graduation. But what can it trouble for with me? ஏன்னா இவ்வளோ நாலேஜாக இருக்கீங்க. ஏன் அந்த தெருவோரமாக இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது கடை வச்சு கொடுத்தாவோ, உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணவோ நீங்கள் எடுத்துக்கீங்க? Don't do this, anybody people. Don't help them. Help us for in India. நீங்கள் வெளிநாட்டுக்கு கூட போயிருக்கீங்களா? எந்த நாட்டுக்கு போயிருக்கீங்க? லாஸ் ஏஞ்சலஸ், சிகாகோ, மெக்சிகோ, கலிஃபோர்னியா. நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க, பெங்களூரில் ரொம்ப வருஷமாக இருந்திருக்கீங்க, எம்எஸ்சி படிச்சிருக்கீங்க, நிறைய தொழில் தெரியுது. ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு தெருவோரமாக இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கை? What can I do, man? I don't have no money, but I come to given to money always in free of care. I will build for the new house into Madras. I spending money all completed. I have no money anything. What can I do? You was only for step here out of time. உங்களுக்கு இது மாதிரி வந்து ஜனங்கிட்ட வந்து இந்த மாதிரி ஆர்டர் வாங்கி கொடுத்தா அதை நீங்கள் பண்ணிட்டு காசு வாங்கிட்டீங்களா? அது மாதிரி உங்களுக்கு உதவி பண்ணலாமா? காசு அது ஆர்டர் பண்ணி காசு போகலாம், நான் மெட்டீரியல் அது காசு போகலாம். கண்டிப்பாக. என் சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பேன் மகிழ்ச்சி. இவரை பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி படிச்சிருக்காரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்காரு. இந்த நிறைய தொழில் அனுபவம் இருக்குது. அவருக்கு உதவி அவர் விரும்பலை. உங்களுக்கு இது மாதிரி கைவினைப் பொருட்கள் இந்த வுட்டில் ஏதாவது மரத்தில் இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த இமேஜ் கொடுத்தாலையும் வந்து அதை அப்படியே அவர் பண்ணி கொடுப்பாரு. இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ அவர்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த இடத்தோட லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு யூடியூப்பில் நம்ம வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி தெருவோடு இருக்கிற கலைஞர்களுக்கு, வயதானவர்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இவரோட தோற்றத்தை வச்சோ இவரோட முதுமையை வச்சோ நம்மளோட எடை போட்டுற வேண்டாம். இதை நம்மளால் நிச்சயமாக முடியாது. எப்பவுமே வந்து கருணைகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.